வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, மூட்டுகளில் வீக்கம் ஏற்படுது, மூட்டு வலி ஏற்படுது, இன்னும் சொல்லப்போனால் எலும்புல தேய்மானம் ஏற்படுது. இன்னைக்கு நம்ம அந்த மூட்டு எலும்புல ஏற்படக்கூடிய தேய்மானம் அதுக்கு எப்படி ஒரு தீர்வு காணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்ன காரணத்தினால வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மூலமாக நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. உடல்ல ரத்தத்தை உற்பத்தி பண்றதுல எலும்புகளுக்கு ரொம்பவே முக்கிய பங்கு இருக்குது. சொல்லப்போனால் நம்ம உடலுக்கு உழைப்பு கொடுக்கல, உடலுக்கு இயக்கமே இல்லை அப்படின்னு சொன்னால் ரத்த செல்கள் பாதிக்கப்பட்டு அந்த எலும்புகளில் தாது பற்றாக்குறை ஏற்படுது. இதுதான் முக்கியமாக அந்த எலும்பு தேய்மானத்திற்கே காரணம். பொதுவாக நம்ம உடல் எடை அதிகமாக இருந்தாலும் சரிதான், உடல் எடை குறைவாக இருந்தாலும் சரிதான், தினசரி நம்ம உடலுக்கு உழைப்பு அப்படிங்கிறது கொடுக்கணும். குறைந்தபட்சம் நம்ம உடற்பயிற்சி பண்ணணும், ஏதாவது நடக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலே போதும், எல்லா எலும்புகளுக்கும் நம்ம உழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். முக்கியமாக நம்மளுடைய வயது என்ன, எந்த அளவுக்கு நம்ம கடுமையாக உழைக்கிறோம், அந்த ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி நம்ம உணவு முறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய தேய்மானத்திலிருந்து கண்டிப்பாக நம்மளால் தப்பிச்சுக்க முடியும். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அதுக்கு என்ன உணவு முறை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல நம்ம இதுக்கு எடுத்துக்கிட்டது இந்த முருங்கைக்கீரை. இதை நீங்கள் கீரையாக இப்படி இந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை, ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பொடியாக கூட பயன்படுத்திட்டு வரலாம். இதை நம்ம சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இரத்த சோகை பிரச்சனை இருக்குது, அப்படி இல்லை உங்களுக்கு ரிக்கெட்ஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உங்களுக்கு இரும்புச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட தலைமுடி உதிர்வு பிரச்சனை, இப்படி நிறைய நன்மைகளே உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை நமக்கு கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி இந்த மாதிரி மூட்டுகளில் ஏற்படக்கூடிய, அதாவது மூட்டு அப்படின்னு சொன்னால் நமக்கு கால் மூட்டு மட்டும் இல்லாமல் தோள்பட்டையில் இருக்கக்கூடியது, கழுத்து பகுதியில் கூட நிறைய பேருக்கு அந்த எலும்பு தேய்மானம் ஏற்படும். அதுக்கு எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சு இதுல இருந்து பிழிஞ்சு ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பெரும்பாலும் இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் நம்ம அம்மியில் அரைக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி மினி அம்மி இருந்தது அப்படின்னா இதில் கூட நீங்கள் வச்சு அரைச்சிக்கலாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஷாப்பில் கிடைச்சா கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் நம்ம ரொம்ப சூப்பராக இதை நல்லா விழுது மாதிரியே அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுருவோம். நல்லா இந்த மாதிரி அரைச்சதுக்கு பிறகு வெதுவெதுப்பான வெந்நீர் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கல, பொடி இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொடி எடுத்துக்கோங்க. 5 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும். அதை இந்த மாதிரி நல்லா வெதுவெதுப்பான வெந்நீரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை வேளையில் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்க வேண்டாம். ஏன்னா வெறும் வயிற்றில் குடிக்கிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி குமட்டல் வர்ற மாதிரி ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகும். அதனால் காலையில் நீங்கள் ஏதாவது ஒரு 5 மணி அளவில் ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரங்களோ கழித்து நீங்கள் இதை குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எலும்பு தேய்மான பிரச்சனையிலேருந்து ரொம்பவே சூப்பரான நிவாரணம் கிடைக்கும். இப்படி குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாரத்தில் 3 நாட்கள் கீரை பொரியலாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க முருங்கை இலையை எப்படி பவுடர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முருங்கை இலையை நம்ம எப்படி பவுடர் பண்ணணும், அதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிவு போடுறேன். அடுத்த ரெமடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். பெண்களுக்கு பெரும்பாலும் 40 வயதை கடந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெனோபாஸ் டைமில் இந்த மாதிரி மூட்டுகளில் வலி ஏற்படும், எலும்பு தேய்மானம் பிரச்சனை ஏற்படும். அந்த மாதிரியான நேரத்தில் அவங்க கால்சியம் அதிகம் இருக்கக்கூடிய சிக்கன் சாப்பிடலாம். சிக்கன் அப்படின்னா நீங்கள் நாட்டுக்கோழி சாப்பிடுங்க, மட்டன், இறால், முட்டை, மீன் இந்த மாதிரியான சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெனோபாஸுக்கு பிறகு அவங்க சோயாபீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் கால்சியம் சத்து உடலுக்கு கிடைக்கும். அது மூலமாக இந்த மாதிரி ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மான பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கும். அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த முட்டை. உங்களுக்கு கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருந்து நம்ம வெள்ளை கருவை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம்.
இது கூட நம்ம எடுத்துக்கிட்டது இந்த வெந்தயம். பெரும்பாலும் வெந்தயம் நமக்கு ரொம்பவே குளிர்ச்சி, அதனால வாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அளவோடு நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு நல்லது. உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். மூட்டு வலிக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த வெந்தயத்தை. இதை தான் நம்ம இந்த முட்டை கூட பயன்படுத்த போகிறோம். இதை நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு முட்டைக்கு எந்த அளவு இந்த பவுட்ரு போடணும், எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு இரும்பு பாத்திரத்தில் தான் செய்யணும். இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம வெள்ளைக்கருவு மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு நம்ம இந்த வெந்தய பொடி இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கணும். உப்பு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா போட்டுக்கோங்க. இது நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு, இதை நீங்கள் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, மதியம் நீங்கள் சாப்பிடும்போது நல்ல சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. அந்த நெய் கூட நம்ம இந்த மாதிரி வரட்டி வச்சிருக்கிற இந்த முட்டை இதையும் சேர்த்து முதல்ல நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி நீங்கள் தினசரி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் நெய் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கூட நீங்கள் தவிர்த்திடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முட்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு நீங்கள் செய்யணும், அதுக்குள்ளே சரியாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு நாட்கள் வேறுபடும். ஒரு 2 மாதங்கள் வரைக்கும் கூட நீங்கள் இதை சாப்பிட்டு வரலாம். அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த கொள்ளு, அதாவது காணப்பயிர். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு 2 கலர் இருக்கும். ஒன்று இந்த மாதிரி கருமை நிறத்தில் இருக்கும், இன்னொன்று இந்த நிறத்தில் இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் இந்த கருமை நிறத்தில் இருக்கிறத நீங்கள் பயன்படுத்துங்க, ரொம்பவே உங்களுக்கு நல்லது. சொல்லப்போனால் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தேய்மானத்திற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இதை நீங்கள் 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று, இதை நீங்கள் வெறுமனே ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் இதை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிடங்கள் கழித்து நீங்கள் அப்படியே நீங்கள் குடிச்சிடலாம். வடிகட்டி குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அப்படியே கூட நீங்கள் குடிச்சிடலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, வறுத்துட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வைத்த தண்ணீரையும் குடிக்கணும், அந்த வேக வச்ச இந்த பயிர், இந்த 2ஐயும் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். இந்த வேக வச்சதை நீங்கள் சாயங்கால வேளைகளில் எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இதை வறுத்து பவுடர் பண்ணி குடிக்கிறதா இருந்தது அப்படின்னா காலையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. வெறும் வயிற்றில் கூட நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் சாப்பிடுவதற்கு ஒரு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது நீங்கள் வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உடலுக்கு கொஞ்சம் சூடு கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை தவிர்க்கலாம். மற்ற 2 மருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். நிறைய பெண்கள் என்ன அப்படின்னா, கருப்பையில் ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னாலே போதும் உடனே கருப்பையை அகற்றிடுதாங்க. இந்த மாதிரி கருப்பையை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றுறவங்களுக்கும் இந்த மாதிரி எலும்புகளில் தேய்மானம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிக்கிறது, மது பழக்கம் இருக்கிறது, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, உடல் எடை அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போதும் இன்னும் ஒரு சிலர் என்ன அப்படின்னா, வேறு ஏதாவது உடல் உபாதைக்காக மாத்திரை மருந்துகள் எடுப்பாங்க. அதனுடைய பக்க விளைவு காரணமாக கூட இந்த மாதிரி எலும்புகளில் தேய்மானம் ஏற்படும். என்ன காரணத்தினால எலும்பு தேய்மானம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சரியாக தெரிஞ்சுட்டு அந்த காரணத்தை, பெரும்பாலும் நான் எப்போதும் சொல்றதுதான், காரணங்களை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் நிறைய வியாதிகள்லேருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மருந்துகளை எடுக்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது. நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஏதாவது ஒன்று மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன். நுரையீரல் தொடர்பான வியாதிகள், சிறுநீரகம் தொடர்பான வியாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.